திருச்சிற்றம்பலம். திருவடி திருத்தாண்டகம். திருநாவுக்கரசர் பெருமான் அருளிச் செய்த 6ஆம் திருமுறையில் 6வது பதிகம் போற்றி திருத்தாண்டகம். திருப்பதிகை வீரட்டான திருத்தலத்திலே அருளிச் செய்யப்பட்டது இந்த பதிகம். திருப்பதிகை வீரட்டான பெருமானை நாள்தோறும் வணங்கி தொண்டு செய்து வரும் காலத்து உள்ளத்து மீது உள்ளார்ந்த பேரன்பினால் திருநாவுக்கரசர் பெருமான் அருளிச் செய்த பதிகம் இந்த போற்றி திருத்தாண்டகம் ஆகும். இறைவன் திருவடியே இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் இயக்குகின்றது என்பதால் இத்திருவடியின் சிறப்பினை போற்றி பரவுகின்றார் நாவுக்கரசர் பெருமான். அதனாலேயே இப்பதிகம் திருவடி திருத்தாண்டகம் என்ற சிறப்பு பெயர் பெற்றது. அகத்திய தேவாரத்திரட்டினால் இத்திருவடி பெருமையை தேர்ந்தெடுத்து அதில் இப்பதிகமானது வைக்கப்பட்டுள்ளது. எனவே இப்பதிகத்தின் அருமை பெருமைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அடியார் பெருமக்கள் நாள்தோறும் இப்பதிகத்தை ஓதி இறைவன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். இப்பதிகத்தில் ஒவ்வொரு வரியிலும் சிவபெருமான் திருவடி இப்படிப்பட்டது என திருநாவுக்கரசர் பெருமான் பாடி சிவபெருமான் திருவதிகை திருவிருட்டானத்திலே இருந்து அருள்பாலிக்கிறார் என திருநாவுக்கரசர் முடிப்பார். பாடலின் ஒவ்வொரு அடியிலும் அடி 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 என வரும். முடிவில் திருவீரட்டானத்தியம் செல்வனடி என்று பாடி முடிப்பார் திருநாவுக்கரசர் பெருமான். முதல் பாடல். அரவணையான் சிந்தித்து அறற்றும்மடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கை தொழுது சாரோடி சாதார்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்கும் மடி 14 கணங்களும் பாடும் மடி திரைவிரவு என் கடில நாடன் நடி திருவீரட்டானத்தியம் செல்வ நடி திருவீரட்டானத்தியம் செல்வ நடி. திருச்சிற்றம்பலம். முதல் பாடலின் பொருள் விளக்கம். முதலில் திரைவரவு தென்கடில நாடன் நடி திருவீரட்டானத்தியம் செல்வ நடி என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தென்கடில நதிநீர் பாயும் திருவீரட்டானத்திலே அமைந்துள்ள எம் செல்வனாகிய சிவபெருமானின் அடி திருவடி என உய்த்து உணர்ந்து அந்த சிவபெருமான அடி எப்படிப்பட்டது என்பதை முதல் வரியிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். அரவணையான் சிந்தித்து அறற்றும் மடி. அரவணையான் அண்ணா பாம்பு படுக்கை அண்ணா அர்த்தம். அந்த பாம்பு படுக்கையின் மேலே பள்ளி கொண்டிருக்கின்ற திருமால் விஷ்ணு. அந்த விஷ்ணு தன் மனத்திலே ஓயாமல் சிந்தித்து போற்றும்படி சிவபெருமானின் திருவடி என்பது ஆகும். அருமறையான் சென்னிக்கு அணியாமடி. அருமறை அண்ணா வேதங்கள். அந்த வேதங்களை ஓதுகின்ற பிரம்மா. அந்த பிரம்மாவின் சென்னி மேலே தலைமையில் அணியாமடி ஒரு ஆபரணம் போல இருக்கின்றதாம் அந்த அடி சிவபெருமானின் திருவடி. அப்படின்னா பிரம்மா சிவபெருமானை தியானித்து முட்டி போட்டு தன் தலையை காட்டி இருக்க பிரம்மாவின் தலைமேல் தனது திருவடியை வைத்து அருள்பாலிக்கிறார் சிவபெருமான் என்பது பொருளாகும். அடுத்து சரவணத்தான் கை தொழுது சாரும் மடி. சரவணத்தான் சரவண பொய்கை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். முருகப்பெருமான் மலர்ந்து அவதாரம் செய்தது. 6 கார்த்திகை பெண்கள் 6 தாமரை மலர் மேலே 6 தெய்வ குழந்தைகளாக முருகனை மலர்ந்து அவதாரம் செய்தது இந்த இது. அப்படிப்பட்ட சரவணத்தான் முருகன் கை தொழுது சாருமடி. நமக்கு தெரியும் முருகன் திருச்செஞ்சலூர் திருச்செந்தூர் ஆகிய தலங்களில் எல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். எனவே சரவணத்தான் கை தொழுது சாரும் அடி என முருகன் கை தொழுது சார்ந்த அடி சிவபெருமானுடைய அடி ஆகும். அடுத்து சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாமடி. சார்ந்தார்களுக்கு என்றால் யாரெல்லாம் சிவபெருமானை சரணடைகிறார்களோ அவர்கள் எல்லாம் சார்ந்தார்கள் ஆக அவர்களுக்கு சரணாமடி. சரண் அருள் செய்து புகலிடம் கொடுக்கும் அடி சரணாம் அடி ஆகும். பரவுவார் பாவம் பறக்கும் அடி. பரவுவார் துதித்து வழிபடுபவர். அவர்களின் பாவங்களை எல்லாம் பறக்கும் அடி, பாவங்களை எல்லாம் போக்கும் அடி சிவபெருமானுடைய திருவடி. 14 கணங்களும் பாடும் அடி.
வேத கணங்களிலே 18 கூட்டம் என்று சொல்லுவோம். 18 தேவர்கள் கிண்ணர்கள் யட்சர்கள் ஆகிய 18 தேவர்களும் போற்றி பாடும் அடி திருவடி சிவபெருமான திருவடி ஆகும். அதுதான் திரைவரவு தென்கடலின் ஆடநாடி திருவீரட்டானத்தியம் செல்வனடி நாம் முதலே பார்த்து விட்டோம். அடுத்து 2ஆம் பாடலுக்கு நாம் செல்லலாம். பாடல் 2. கொடுவினையார் என்றும் குறுகாடி குறைந்தடைந்தாராழாமை காக்கும் மடி படுமுழவாம் பாணி பயிற்றும் அடி பதைத்தெழுந்த வெங்கூற்றை பாய்ந்தடி. கொடுவினையார் என்றும் குறுகாடி. கொடுவினை என்றால் தீவினை உடையவர்கள். தீவினை உடையவர்கள் என்றும் குறுகாடி. குறுகா என்றால் என்றும் சிவபெருமானை வழிபட மாட்டார்கள். அந்த வினப்பெயன்கள் எல்லாம் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்ய வைக்காது. அந்த அடி. குறைந்தடைந்தார் ஆழாமை காக்குமடி. குறைந்தடைந்தார் அதாவது வருந்தி இறைவனை நெஞ்சுருக நினைந்து அடைபவர்கள். ஆழாமை காக்குமடி துன்பக்கடலிலே வினைக்கடலிலே ஆழ்ந்து விடாமல் அவர்களை காப்பாற்றும் அடி சிவபெருமானுடைய திருவடி அது. படுமுழவம் பாணி பயிற்றும் அடி. முழவம் என்றால் பெரிய முரசுகள். அதாவது சிவபெருமான் கூத்தாடும் போது பூதகணங்கள் எல்லாம் முரசுகளை டம் 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 என வாசிக்கும் படுமுழவம் ஆகும். அது பெரிய முரசுகள். அவ்வாறு பெரிய பாணி பயிற்றும் அடி அந்த முரசுகளை எல்லாம் ஒலிக்கச் செய்யுமான திருவடி அது. பூதகணங்கள் முரசுகளை டம் டம் என வாசித்து போற்றும் அடி சிவபெருமானுடைய அடி. பதைத்தெழுந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி. பதைத்து எழுந்த அண்ணா அப்படியே கோபமாக ஆத்திரத்தோடு வேகமாக எழுந்து ஓடி வர்றது. அப்படி பதைத்து எழுந்த வெங்கூற்று கொடிய காலன் இருக்கானே யமன், அவனை கோபமாக ஆத்திரத்தோடு பாய்ந்த அடி சிவபெருமான் அடி. பாய்ந்தால் நான் உதைத்து துவம்சம் செய்த அடி. மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் யமனை உதைத்தார் அல்லவா, அந்த வரலாறு தான் அது. கடுமுரன் ஏறு ஊந்தான் கழல் தேவடி கடல் வையம் காப்பான் கருதும் மடி நெடுமதியம் கண்ணீர் அணிந்தான் அடி நிறைகெடில வீரட்டம் நீங்காடி நிறைகெடில வீரட்டம் நீங்காடி. கருமுரன் ஏறு ஊந்தான் கழற்சேவடி. ஏறுன்னா ரிஷபம், காளை மாடு, அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது கடுன்னா கடுமையான கோபமான வலிமையுடைய, இப்படி பல அர்த்தமாக இருக்குது. முரண் என்றால் போர் செய்யக்கூடியது. சிவபெருமானுடைய ரிஷபமானது மிகவும் வலியது, மிகவும் வேகமாக செல்லக்கூடியது, போர் செய்யக்கூடியது. அதான் கடுமுரண் ஏறு. அந்த ரிஷபத்தின் மேலே ஊந்தான்னா அந்த ரிஷபத்தின் மேலே ஏறி செல்வது. ரிஷபத்தை தனது வாகனமாக ஏறி செல்லும் சிவபெருமான். ஊந்தான் கழற்சேவடி. கழற் அண்ணா ஆண்கள் வீரத்தின் அடையாளமாக காலில் அணியும் கழல் என்ற ஒரு ஆபரணம், அது ஒலிக்கும். அப்படி கழலை அணிந்த சிவந்த திருவடி சிவபெருமானின் திருவடி. அதான் கடுமுரண் ஏறு ஊந்தான் கழற்சேவடி. அடுத்து கடல் வையம் காப்பான் கருதும் அடி. கடல் வையம் என்றால் கடல் சூழ்ந்த வையகமான பூமி. காப்பான் என்றால் காக்கும் கடவுள் விஷ்ணு. அந்த கடல் வையகத்தை காக்கின்ற கடவுளான விஷ்ணு கருதும் அடி. கருதும் என்றால் விரும்பி போற்றுகின்ற அடி, அதாவது அவரது மனத்திலே வழிபாடு செய்து போற்றுகின்ற திருவடி என்று அர்த்தம். நெடுமதியம் கண்ணி அணிந்தான் அடி. மதியம் என்றால் சந்திரன், நெடுமதியம் அண்ணா நீண்ட பிறைச்சந்திரன். அந்த நெடுமதியத்தை கண்ணி அணிந்தான். கண்ணி என்றால் தலையில் அணியும் மாலை என்பது பொருள். அந்த நெடுமதியத்தை நீண்ட பிறைச்சந்திரனை தலையில் தலைமாலையாக அணிந்த சிவபெருமானுடைய அடி அந்த திருவடி. நிறைகெடில வீரட்டம் நீங்கா அடி. அந்த திருவடி கெடில நதி பாயும் திருவதியை வீரட்டானத்திலே என்றும் நீங்கா அடி, என்றும் அங்கேயே இருக்கும் திருவடி எனப்படுகிறார் நாவுக்கரச பெருமான். அந்த திருவதியில் எப்போதும் நீங்காது உரையும் திருவடி. தீவினை உடையர்கள் வழிபட முடியாத அடி. அடியவர்கள் அவர்களின் துன்பக்கடலே ஆழாமல் காக்கும் அடி. பல முழவுகள் ஒலிக்க கூத்தாடும் திருவடி. யமனை உதைத்த திருவடி. ரிஷப வாகனத்திலே ஏறி செல்லும் திருவடி. விஷ்ணு தியானம் செய்யும் திருவடி. சந்திரனை தலைமையில் அணிந்த திருவடி. இந்த திருவடி சிவபெருமானுடைய திருவடி. என்றும் நீங்காமல் கெடில நதி திருவதியை வீரட்டானத்திலே இருக்கும் திருவடி என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். பாடல் 3. பைகெழுவார் காமம் பொய் போகாடி பஞ்சவலை பாடொன்றில்லாடி கை
தொழுது நாம் ஏத்தி காணும் அடி கணக்கு வழக்கை கடந்த அடி. இந்த பாட்டிலும் ஒவ்வொரு அடியிலும் அடி அடி என சொல்லி அந்த அடி யாருடையது என இறுதியிலே தெய்வ புனல்கெடில நாடன் அடி திருவீரட்டானத்தியம் செல்வன் அடி என நாவுக்கரசர் பெருமான் பாடுகிறார். தெய்வ அண்ணா புனிதமான, புனல் அண்ணா ஜலம் அதாவது நீர், புனிதமான நீரை கொண்ட கெடில நதியை உடைய அந்த நாடை உடைய அடி எனவும் அவ திருவிநாட்டானத்திலேயே அமர்ந்து வீற்றிருக்கின்ற எங்களது செல்வன் எங்கள் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய திருவடி என்று சொல்கிறார். அந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா முதல் பாட்டிலேருந்து சொல்ல வரார். வயது எழுவா காமம் போய் போகா அடி. வயதுன்னா திட்டுறது, வயதடா அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி. சில பேர் காலையில் எந்திரிச்சு தூங்க போகிறது மட்டும், எந்திரிச்சு முதல் தூங்க போகிறது மட்டும் நிந்தனை செய்து கொண்டே இந்த மாதிரி வயதுனே இருப்பாங்க. சிவபெருமான் அப்படிப்பட்டவர்களுடைய காமம், அப்படிப்பட்டவர்களுடைய காமம்னா அவர்களது விருப்பம், பொய் போகா அடி, அவர்களது விருப்பம் பொய் போகாது என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் இறைவனை திட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவர்களது வினைப்பயன் கட்டாயம் அவர்களையே வந்து சேரும் என்று அர்த்தம். அவர்களது செயலானது பொய்யாகாது. திட்டுறாங்களா, திட்டுனா அவங்க ஒன்றும் நடக்காது. அவர்கள் திட்டுறதுனாலேயே அவர்களுடைய வினைப்பயன் அவர்களையே வந்து சாரும் என்பது பொருள். அடுத்து வஞ்சை வலைப்பாடு ஒன்று இல்லா அடி. வஞ்சை வலைப்பாடுன்னா வஞ்சகம்தான். வஞ்சக வலையில் சிக்காத அடி அப்படின்னா வஞ்சக வலையில் அகப்படாத அடி. வஞ்சகம் இல்லாதவரால் தான் சிவபெருமானுடைய திருமடியை அடைய முடியும் என்று அர்த்தம். கை தொழுது நாம் எத்தி காணும் அடி. அடியவர்களாகிய நாம் கை தொழுது கை கூப்பி வணங்கி காணும் அடின்னா அது வழிபாடும் செய்யும் அடி, தரிசிக்கும் அடி சிவபெருமானுடைய திருவடி. கணக்கு வழக்கை கடந்த அடி. கணக்கு வழக்கன்னா அளவுன்னு அர்த்தம். கணக்குன்னா கவுண்ட்டு, கணக்கு வழக்கன்னா அளக்காது. இறைவனுடைய திருவடி அளவற்ற பெருமையுடையது, எல்லையற்ற தன்மையுடையது என்று பொருள். நீ தொழுது நாம் ஏத்தும், தீ தொழுது நாம் ஏத்தி ஆட்டும் அடி நீழ்வு சிம்பை ஊடறுத்து நின்ற அடி தெய்வ புனல் கெடில நாடன் அடி திருவீரட்டானத்தியம் செல்வனடி திருவீரட்டானத்தியம் செல்வனடி. நெய் தொழுது நாம் ஏற்றி ஆட்டும் அடி. நாம் தொழுது ஏற்றி நெய் ஆட்டும் அடியன்னா திருப்பி போடணும். நாம் தொழுது ஏற்றி அடியவர்களாக நாம் தொழுது வணங்கி நெய் ஆட்டும் அடின்னா நெய்யில் அபிஷேகம் பயின்ற அடி அப்படின்னு அர்த்தம். இப்போ பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்னு செய்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? அதுபோல் இங்கே நெய் ஆட்டும் அடி, நெய்யில் அபிஷேகம் செய்யும் அடி. அடுத்து நீள் விசும்பை ஊடறுத்து நின்ற அடி. நீள் விசும்பன்னா ஆகாசம்னு அர்த்தம், ஆகாயம். நீண்ட ஆகாசம். ஆகாசத்திற்கு எல்லை உண்டா? மேலே பார்க்கும் இடம் எல்லாமே ஆகாசம்தான். அந்த ஆகாசத்தை ஊடறுத்து நின்ற அடி, அந்த ஆகாசத்தையும் தாண்டி நிற்கும் அடி அந்த அடி. இறைவனுடைய பரிமாணம் ஆனது அந்த பிரபஞ்சத்தையும் கடந்தது அந்த திருவடி. யாருடைய திருவடி? சிவபெருமானுடைய திருவடி. அப்புறம் தெய்வ புனல் கெடில நாடன் அடி திருவீரட்டானத்தியம் செல்வனடி. அதை நம்ம முதலே பார்த்துட்டோம். புனித தெய்வன்னா புனிதம், புனலன்னா நீர், புனித கெடில நீர் பாயும் பிரதேசத்திலே உள்ள திருவடி அது அவன் திருவீரட்டானத்தியம் செல்வனடி. திருவீரத்தில் உள்ள சிவபெருமானுடைய திருவடி அது. பாடல் 4. அரும்பித்த செஞ்ஞாயிறு ஏக்கும்மடி அழகிழ்தல்லாகாரு சேவடி குறும்பித்த
இறைவன் வேறு, இறைவன் திருவடி வேறு என்று நாம் நினைத்தல் கூடாது. இரண்டுமே இறைவன்தான். அரும்பித்த செஞ்ஞாயிறு ஏய்க்கும் அடி. அரும்பண்ணா தோன்றுதல். அப்படி விடிய 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 நற்காலையிலே தோன்றும் சூரியன் எப்படி சக்கச்செவேலன் இருக்குமோ அது மாதிரி நம் சிவபெருமானின் திருவடி சக்கச்செவேலன் இருக்கிறது என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். அழகெழுதல் ஆகா அருள் செய்யபடி. அழகெழுதல் அண்ணா மிக மிக அழகாக இருக்கும் திருவடி. எழுதல் அண்ணா ஓவியத்தில் வரைதல் என்று பொருள்படும். இங்கே ஓவியத்தில் கூட வரைய முடியாத அருள் செய்யபடி அருள்பாலிக்கும் திருவடி அது சிவபெருமானின் திருவடி. சுரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்த அடி. சுரும்பித்த அண்ணா மொட்டுக்கள் மலர்ந்த என்ற பொருள் தெரிகிறது. தாமரை மலர்கள் மலர்ந்தது போல மலர்ந்த திருவடி சிவபெருமானின் திருவடி. அதனாலே வண்டினங்கள் சூழ வந்து இருக்கும் அடி அந்த திருவடி சிவபெருமானுடைய திருவடி. சோமனையும் காலனையும் காய்ந்த அடி. சோமன் அண்ணா சந்திரன், காலன் அண்ணா யமன். தட்சனுடைய யாகத்திலே பல தேவர்கள் கலந்துக்கிட்டாங்க இல்லையா? கலந்துக்கிட்ட இந்திரன், சந்திரன், பிரம்மா எல்லாரும் தண்டிக்கப்பட்டார்கள். ஏன்? சிவபெருமானே அங்கே வரல, இவங்க போயிட்டாங்க, அதெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க. சிவபெருமானால் அப்படி சந்திரன் தண்டிக்கப்பட்டது தான் சோமனை காய்ந்த அடி. காலனை காய்ந்த அடி இது மார்க்கண்டேயன் வரலாறு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். சிவபெருமான் திருமேனியை கட்டிப்பிடித்து மார்க்கண்டேயர் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லி கொண்டிருந்த போது மார்க்கண்டேயரின் உயிரை பறிக்க சிவபெருமானோடு சேர்த்து மார்க்கண்டேயருக்கு உயிரை எடுக்கும் பாச வலையை யமன் வீசியதால் சிவபெருமான் தோன்றி தன் கால அலையை யமனை உதைத்து தள்ளினார். அதுதான் சோமனையும் காலனை காய்ந்த அடி சிவபெருமான் திருவடி. பெரும்பித்த கூடி பிறக்கும் அடி. பிழைத்தா பிழைப்பு அறிய வல்ல அடி. இருந்து நீ தென்கடில நாடன் நடி. திருவீரட்டானத்தம் செல்வ நடி. திருவீரட்டானத்தம் செல்வ நடி. பெரும்பித்தர் கூடி பிதற்றும் அடி. பித்தர்னா இந்த இடத்துல பக்தர்னு அர்த்தம். பெரும்பித்தர்னா சிவபெருமான் மேலே அளவு கடந்த பக்தி கொண்ட பெரும் பக்தர்கள். இந்த பெரும் பக்தர்கள் எல்லாம் கூடி ஒன்றாக கூடி பிதற்றும் அடி, இறைவனை புகழ்ந்து பாடும் அடி. அந்த அடி இறைவன் திருவடி, சிவபெருமான் திருவடி. பிழைத்தார் பிழைப்பு அறிய வல்ல அடி. பிழைத்தல் அண்ணா இந்த இடத்துல பிழை செய்தல், குற்றம் செய்தல்னு அர்த்தம். அதனாலே குற்றம் செய்தவர்களை எல்லாம் அவர்கள் செய்த குற்றங்களை அறிய வல்ல அடி, அறிந்த அடி அந்த திருவடி இறைவன் திருவடி சிவபெருமான் திருவடி. திருந்துநீர் தென்கடில நாடன் அடி. இந்த அழகான தென்கடில நதிநீர் பாயும் பிரதேச நாட்டில் உள்ள அடி அந்த திருவடி. அந்த பிரதேச நாடு எங்கிருக்குன்னா திருவீரட்டானத்தம் செல்வன் அடி. அது திருவீரட்டானத்திலே உரைகின்ற நம் செல்வனாகிய சிவபெருமானின் அடி அந்த திருவடி என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். ஒரு கால தொன்றாகி நின்ற அடி. ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி. ஒரு காலும் பல் விளம்பும் ஆற்றும் அடி. புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி. புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி. அதாவது இங்கே நாம் முதல்ல கீழே இருந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது திருவதிகை தென்கடில நாடனடி. திருவீரட்டானத்தியம் செல்வனடி. திருவதிகை என்ற தலத்திலே உள்ள தென்கடில நதி பாய்கின்ற பிரதேசம் அது நாடு. அது அந்த பிரதேசத்தில் உள்ள சிவபெருமான் திருவடி திருவீரட்டானத்தியம் செல்வனடி. திருவீரட்டானம் என்பது அந்த கோவிலின் பெயர். அக்கோவிலில் உள்ள நம் செல்வன் சிவபெருமான். அந்த சிவபெருமானின் திருவடி இப்படி உள்ளது. எப்படி உள்ளது? ஒரு பாடலாக பார்க்கலாம். ஒரு காலத்து ஒன்றாகி நின்ற அடி. ஒரு சமயத்திலே முன்னொரு காலத்திலே ஒன்றாகி நின்ற அடி. இந்த பிரபஞ்சமானது ஒன்றாக இருந்தது. இந்த பிரபஞ்சமே சிவபெருமானை உள்ளே
ஒடுங்கி ஒன்றாய் ஆகியிருந்தது. பின்னர் அது வெளிப்பட்டு இயங்கியது ஆகும். அதுதான் ஒன்றாகி பின் நின்ற அடி அந்த திருவடி, சிவபெருமானின் திருவடி என்ற அர்த்தம். ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி. ஊழி என்பது இந்த பிரபஞ்சத்தின் முடிவு காலம். எல்லாம் கொலாப்ஸ் ஆகி இறைவனுக்குள் அடங்கிவிடும். அடங்கும், பின்பு தோன்றும், இருக்கும், மறு அடங்கிவிடும். அதுதான் ஊழிதோறும். இந்த ஊழிதோறு வழி வழியாக இருந்தபோது சிவபெருமானின் அடி அது உயர்ந்த அடியாக விளங்கும். அதுதான் ஊழிதோறு ஊழி உயர்ந்த அடி. அடுத்து பொறுகாலும் பல் சிலம்பும் ஆர்க்கும் அடி. கழல் என்பது ஆண்கள் காலில் அணியும் ஒரு வீரத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு ஆபரணம் வீரக்கழல். பொறுகழல்னா பொருந்தி கழல். ஒரு காலிலே கழல் அணிந்திருப்பார், மறு காலிலே ஒலிக்கும் சிலம்பு அணிந்திருப்பார். சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா, அதான் கழலும் சிலம்பும் ஒலிக்கும் அடி அந்த திருவடி, சிவபெருமான் திருவடி. அடுத்து புகழ்வார் புகழ் தகைய வல்லடி. தகையன்னா ஒருவாறு தடுக்கின்றன்னு அர்த்தம். புகழ்வார் புகழ், புகழ்வார் புகழை தடுக்கின்ற அடி இந்த. இதை எப்படி எடுத்துக்கிறதுனா, நாம் எல்லாம் இறைவன் புகழறோம், இறைவனை புகழறோம். சரி, முற்றிலுமாக புகழறோமா? இறைவன் புகழ் குணங்கள் எல்லாமே அளவு கடந்தது. அதனாலே நம்மால் இயன்ற அளவு தான் நம்மளால் சொல்ல முடியும். புகழ்வோம், அல்லாமல் முழுமையாக புகழ முடியாது. அதனால்தான் புகழ்வார் புகழ தகைய வல்லடி என்று பாடுறார் நாவுக்கரச பெருமான். முழுமையாக புகழ முடியாது, ஓரளவுக்குத்தான் புகழ முடியும். அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. அதுதான் புகழ்வார் புகழ் தகைய வல்லடி. இரு நிலத்தார் இன்புற்றங்கு ஏத்தும் மடி, இன்புற்றாரிட்ட புகேறும் மடி. திரு அதிகை என் கடில நாடன் நடி, திருவீரட்டானத்தியம் செல்வ நடி, திருவீரட்டானத்தியம் செல்வ நடி. இரு நிலத்தார் அங்கு இன்புற்று ஏற்றும் அடி. இரு நிலம் அண்ணா பூலோகம், பூமி. இந்த பூமியில் உள்ள பக்தர்கள் எல்லாம் இன்புற்று ஏற்றுகின்ற அடி, அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக துதித்து ஏற்றுகின்ற அடி அந்த திருவடி, சிவபெருமான் திருவடி. அப்படி மகிழ்ச்சியாக துதித்து ஏற்றுபவர்கள் என்ன செய்வார்கள்? மலர்களை கொண்டு பூவா அந்த திருவடிக்கு போடுவார்கள். அது அந்த திருவடி ஏற்றுக்கொள்ளும். இதுதான் இன்புற்றார் இட்டபு ஏறும் அடி. இது நம்ம திருவடியிலே இருக்கின்ற சிவபெருமானின் திருவடியாகும் என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். 6ஆம் பாடல். திருமகற்கு செந்தாமரையாமடி, சிறந்தவர்க்கு தேனா விளைக்கும் அடி, பொருளவர்க்கு பொன்துரையாய் நின்ற அடி, புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி, புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி. இந்த பாட்டிலேயும் நம்ம எடுத்துக்க வேண்டியது திருவதிகை தென்கடில நாடனடி, திருவதிகை திருவீரட்டானத்தம் செல்வனடி. கெடிலதி பாயும் திருவதியிலே வீற்றிருக்கும் திருவீரட்டான கோயிலிலே உள்ள நம் செல்வன் சிவபெருமானின் அடி அந்த திருவடி. அது எப்படிப்பட்டு உள்ளதுன்னா, முதல் வரியிலேருந்து நம்ம போனோம். திருமகட்கு செந்தாமரை யாமடி. திருமகள் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்தது தான். லக்ஷ்மி, மகாலட்சுமி செந்தாமரை பூவிலே விட்டிருப்பாள். அதனால் இங்கே என்ன நாவுக்கரசர் சொல்கிறாருன்னா, லக்ஷ்மி எப்பவும் சிவந்த தாமரை மலர் போன்ற சிவபெருமானின் திருவடியில் இருக்கிறாள் என்று அர்த்தம்னு சொல்கிறார். சிறந்தவர்க்கு தேனாய் விளைக்கும் அடி. சிறந்தவர்னா பக்தியில் சிறந்தவர்கள், குணங்களிலே சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட சிறந்த அடியார்களுக்கு இந்த சிவபெருமானின் திருவடி தேனா இன்பம் விளைவிக்கும் அடி அப்படின்னு எடுத்துக்கணும். அதுதான் சிறந்தவர்க்கு தேனாய் விளைக்கும் அடி. அடுத்து பொருளவர்க்கு பொன்னுரையாய் நின்ற அடி. பொருள்னா செல்வம். அப்படி யாரெல்லாம் மிக செல்வந்தர்களாய் பொருளுடையர்களாய் இருக்கிறார்களோ அவருடைய பொருளுக்கு பொன்னுரையாய் நின்ற அடி. பொன் இருக்கிறதுனால அதனுடைய வேல்வே நாம் எப்படி தெரிந்துக்கிறோம் என்றால், உரைகளில் தேய்த்து இது 14 கேரட் தங்கம், இது 24 கேரட் தங்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுபோல் செல்வந்தர்களுடைய பொருளின் மதிப்பை அந்த இறைவன் திருவடியே காட்டும். எப்படி
இறைவன் திருப்பணிக்கு செலவிடுகிறோமோ அப்படி அந்த செல்வத்திற்கு மதிப்பாக உரைகல்லாக காட்டும் அடி அந்த சிவபெருமானுடைய திருவடி. புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி. இது முந்தைய 5ஆம் பாட்டிலே நாம் வந்துவிட்டது. இறைவன் திருவடியை நம்மளால் ஓரளவுக்குத்தான் புகழ முடியும், அதற்கு மேலே புகழ முடியாது. பிரம்மாண்டமான திருவடி அது, அளவு கலந்த திருவடி அது. நாம் பெருமைப்பட்டு ரொம்ப பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கான திறம் நமக்கிட இல்லாத திருவடி அது. அவ்வளோ பெரிய திருவடி. ஒரு இரண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வாடி உரு என்று உணரப்படாத அடி திருவதிகை தென்கடில நாடன் அடி திருவீரட்டானத்தம் செல்வனடி. உரு என்று உணரப்படாத அடி. இறைவன் சிவபெருமான் மூர்த்தமாக இருக்கார், அம்பாள் ஒரு மூர்த்தமாக இருக்கு. இரு உருவமாக அர்த்தநாரீஸ்வர மூர்த்தமாக இருக்கார். இறைவன் அது மட்டுமல்லாது உருவம், அருவம் மற்றும் அருவுருவம் என 3 விதமாக இறைவன் இருப்பார். அதனால் இந்த இறைவன் திருவடியானது நிச்சயமாக இப்படித்தான் இருக்கும் என்று உறுதியோடு சொல்ல முடியாத உணரப்படாத அடி ஆகும். இந்த அடி திருவதிகை தென்கடில நாடன் அடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி ஆகும். பாடல் 7. உரை மாலை எல்லாம் உடைய அடி உரையால் உணரப்படாத அடி பறை மாதை பாடாமை வைக்கும் அடி வானவர்கள் தாம் வணங்கி வாழும் அடி. இந்த பாடல்களே நாம் பார்த்த மாதிரி முதல்ல கடைசி 2 வரிகளே நம்ம முதல்ல பார்ப்போம். கரைமாங் கலிக்கெடில நாடன் அடி. கெடில நதி கரையிலே உள்ள நாட்டின் அடி, அந்த அடி திருவீரட்டானத்தில் கமழ்கின்ற கபாலியான அடி, அந்த திருவடி. சரி, அந்த திருவடி எப்படியெல்லாம் உள்ளது என்பதை பார்ப்போமா? முதலிலிருந்து பார்ப்போம். உரைமாலை எல்லாம் உடைய அடி. உரைமாலை அண்ணா பாமாலை. நாம் ஸ்தோத்திரம் சொல்கிறோம், பாமாலை பாடுறோம், திருமறைகள் பாடுறோம் இல்லையா? அதான் உரைமாலை. அந்த உரைமாலை எல்லாம் இறைவன் புகழை பாடி 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 இறைவனுக்கே சொல்வது தான் உரைமாலை எல்லாம் உடைய அடி. அடுத்து உரையால் உணரப்படாத அடி. அந்த இறைவனின் திருவடி உரையில் உணரப்படாத அடியாகும். அதாவது சொல்லை வாக்கை கடந்த அடி அந்த திருவடி. சொல்லில் உணரப்படாதது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அடி அந்த திருவடி. அதுதான் உரையால் உணரப்படாத அடி. வரைமாதை வாடாமை வைக்கும் அடி. வரைமாதேன்னா மலைமகள் இமவான் மகளாகிய உமாதேவி பார்வதி தேவி தான். அந்த பார்வதியை வாடாமை வைக்கும் அடி. இடது பக்கம் தன் உடம்புல இடது பக்கம் உமை வருந்தாத மாதிரி வைத்து கொண்டிருக்கிறார். அதான் வரைமாதை வாடாமை வைக்கும் அடி. வானவர்கள் தாம் வணங்கி வாழ்த்தும் அடி. தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன் நம் சிவபெருமான். அதனாலே எல்லா தேவர்களுக்கும் வணங்கி வாழ்த்துகின்ற திருவடி அது. அதுதான் வானவர்கள் தாம் வணங்கி வாழ்த்தும் அடி. திரையில் அடங்கும் அடி அகலம் அடக்கிற்பாடி கரைமாங்கடி செடில அடி கமல் வீரட்டானத்து கபாலியடி கமர் வீரட்டான கபாலியடி. இப்போ அரை மாத்திரையில் அடங்கும் அடி. மாத்திரைன்னா பல அர்த்தங்கள் இருக்கிறது. பொதுவாக கண் சிமிட்ட நேரம் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா டைம் லிமிட்னு சொல்லப்படுறது. இங்கே இறைவன் திருவடியானது மிக மிக நுண்ணியது. அது அரை மாத்திரைக்குள் அடங்கிடும் அடி. அதுதான் அரை மாத்திரையில் அடங்கும் அடி. அதே சமயத்தில் அகலம் அளக்கிற்பா இல்லா அடி. அதனுடைய அகலத்தை அளக்கவே முடியாதபடி உள்ள அடி. இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் உள்ள அந்த திருவடி அது அரை மாத்திரையிலும் அடங்கும் அடி, நுண்ணிய அடி. அதே சமயத்தில் அதன் அகலம் அளக்க முடியாதபடி பெரிய அடி. கரைமாங் கலிக்கெடில நாடன் அடி கமழ் வீரட்டான கபாலி அடி. கெடில நதி கரையிலே
மாமரம் இருக்குது. கலியன்னா ஓசை, மக்கள் பறவைகள் பல பல ஓசைகள் மிகுந்த கமழ் வீச வாசனை வீசுகின்ற வீரட்டானத்தில் அமர்ந்துள்ள கபாலி என கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். பாடல் 8. நறுமலராய் நாரும் மலத்தேவடி நடுவாய் உலகம் நாடாய அடி பெரிகதிரும் திங்களுமாய் நின்ற அடி தீத்திரனாய் உள்ளே திகழ்ந்த அடி தீத்திரனாய் உள்ளே திகழ்ந்த அடி. நறுமலராய் நாரும் மலர்ச்செவடி. நறுமலர் அண்ணா வாசமுள்ள மலர், தாமரைப்பூ. வாசமுள்ள மலராய் வாசனை வீசுகின்ற தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடி சிவபெருமான் திருவடி. நடுவாய் உலகம் நாடாய அடி. நடுவாய்னா நடுவாய் தர்மமாய் உள்ள. உலகம் நாடாயன்னா உலக வழக்கங்களில், நாட்டின் வழக்கங்களில் உள்ள எல்லாமாக உள்ள திருவடி இறைவன் திருவடி சிவபெருமான் திருவடி. ஆதி அந்தம் நடு எல்லாமாக இருப்பவன் இறைவன். உலகத்தில் முதல்லையும் கடைசியிலும் இருப்பதோடு நடுவாகவும் இருந்து விளங்கும் திருவடி இறைவன் திருவடி சிவபெருமான் திருவடி. செறிகதிரும் திங்களுமாய் நின்ற அடி. செறிகதிர் அண்ணா சூரிய கதிர்களாய், திங்களுமாய் சந்திரனுமாய் நின்ற அடி இறைவன் திருவடி சிவபெருமான் திருவடி. தீத்திரனாய் உள்ள திகழ்ந்த அடி. தீத்திரன்னா ஜோதி பிழம்பு. அப்படி ஜோதி பிழம்பாக உள்ளே ஒளி வீசுகின்ற திருவடி. உள்ளே என்ன ஞானிகள் தியானிக்கும் போது அவர்கள் உள்ளே ஜோதி பிழம்பாக ஒளி வீசும் திகழ்ந்த அடி இறைவன் திருவடி சிவபெருமான் திருவடி. மறுமதியை மாசு கழுவும் அடி மந்திரமும் தந்திரமுமாய அடி சிறிகடில நாடார் பெருமான் அடி திருவீரட்டானத்தம் செல்வனடி திருவீரட்டானத்தம் செல்வனடி. மறுமதியை மாசு கழுவும் அடி. மறுன்னா குற்றம், மதியன்னா சந்திரன். அப்படி குற்றமுள்ள சந்திரனின் மாசுவை கழுவும் அடி தூய்மை செய்த அடி இறைவன் திருவடி சிவபெருமான் திருவடி. மந்திரமும் தந்திரமும் ஆய அடி. மந்திரம் அண்ணா நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம், காயத்ரி மந்திரம், சகல வேதங்கள் கூறும் மந்திரம். இப்படி மந்திரமாகவும் தந்திரம் அண்ணா ஆகம சாஸ்திரங்கள்னு அர்த்தம். இப்படி மந்திரமாகவும் ஆகம சாஸ்திர தந்திரங்களுமாயும் உள்ள திருவடி இறைவன் திருவடி சிவபெருமான் திருவடி. செறிகடில நாட பெருமானடி திருவீரட்டானத்தியம் செல்வனடி. செறிகடில அண்ணா அந்த கெடில நதி ஓடுகின்ற பிரதேசம் அது. அந்த பிரதேசத்தினுடைய அந்த நாட்டுடைய பெருமானின் அடி அது. அந்த பெருமான் எங்கிருக்கார்? திருவீரட்டானத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கும் செல்வனாக உள்ளார். அதுவே திருவீரட்டானத்தியம் செல்வனடி ஆகும் என பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். பாடல் 9. அணியனவும் சேயனவும் அல்லாடி அடியாகட்காரமுதமாய அடி பணிபவத்து பாங்காக வல்ல அடி பற்றற்ற பற்றும் பவளடி பற்றற்ற பற்றும் பவளடி. அதே கடைசி இதிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். தனிப்பாடு தன்கெடில நாடன் அடி தகைசார் வீரட்ட தலைவனடி. தனியன்னா இசை, இனிய இசை பாடுகின்ற குளிர்ந்த கெடில நதி பாய்கின்ற நாட்டில் உள்ள அடி. தகையென்ன பெருமை, நன்மையும் பெருமையும் தடைய சிவபெருமானுடைய திருவடி. அது வீரட்டானம் என்னும் தலத்திலே விட்டிருக்கும் திருவடி. இந்த திருவடி எப்படியெல்லாம் இருக்கிறது என்று நம்ம முதல் லைன்லேருந்து பார்க்கலாம். அணியனவும் சேயனவும் அல்லா அடி. அணியன்னா பக்கத்தில் மிக அருகில் இருக்குது. சேயனா தூரத்தில் வெகு தொலைவில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் பக்கத்திலேயும் தூரத்திலேயும் இல்லா அடி சிவபெருமானது அடி. அடியார்கட்கு ஆர் அமுதம் ஆய அடி.
அடியவர்களுக்கு இந்த திருவடி எப்படி இருக்கும்னா ஆறு அமுதமாய் இருக்குமாம். ஆறு அமுதம்னா அரிய அமுதம், முக்தியை கொடுக்கும் அமிர்தம், ஆறு அமுதம் ஆக இருக்கும்படி சிவபெருமானோட திருவடி. பணிபவர்க்கு பாங்காக வல்ல அடி. பணிபவர்க்கு பணிவாக வழிபாடு செய்கின்ற பக்தர்களுக்கு பாங்காக பக்கத்திலே இருந்து காக்கும்படி சிவபெருமானுடைய திருவடி. பற்றற்ற பற்றும் பவள அடி. பற்றுனா நமக்கு தெரியும், பற்றுக்கு வச்சு நம்ம எது மேலே பொருள் மேல் வைக்கிறது, பந்த பாசங்கள், உலகத்தில் உள்ள அபிமானங்கள், பாசங்கள் எல்லாமே இருக்குது. அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, வீடு, காரு, பைக்கு, பங்களா போன்றதெல்லாமே பற்றுக்கள், பாசங்கள். அந்த பற்றுக்களை எல்லாம் விட்டு இறைவனையே பற்றும் படியான பவள அடி சிவபெருமானது அடி. சக்கச்சிவேலுன்னு இருக்கும், அதுதான் பவள அடி சிவபெருமானுடைய திருவடி. மணியடி பொன்னடி மாண்டாமடி மருந்தாய் பிணி தீர்க்க வல்ல அடி. கணிப்படு தென்கடில நாடன் அடி. தகைசாரிரட்ட தலைவன் அடி. தகைசாரிரட்ட தலைவன் அடி. மணியடி பொன்னடி மாண்பாமடி. மணி அதாவது நவரத்னங்கள். நவரத்னங்கள் நமக்கு எல்லாருமே தோன்றும். நவரத்னங்கள் போன்ற அடி, பொன் போன்ற அடி, மாண்பாமடி மாட்சிமை உடைய அடி, அழகான பெருமை சேர்ந்த அடி சிவபெருமானுடைய திருவடி. மருந்தாய் பிணி தீர்க்க வல்ல அடி. பிணி நோய்கள் அதற்கு மருந்தாய் இருந்து தீர்க்கும் அடி. பிறவி நோய், உயிரை பிடித்துள்ள பிறவி நோயையும் தீர்க்கும் அடி நமது சிவபெருமானுடைய திருவடி என்று பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான். 10வது பாடல். அந்த மறைப்போது அலந்த அடி. அரக்கனையும் ஆற்றல் அழித்த அடி. முந்தாகி முன்னே முளைத்த அடி. முழங்கழலாய் நீண்ட மூட்டி அடி. பந்தாடு மெல் விரலால் பாகன்னடி. பவளத்தடை வரையே போல் வானடி. வெந்தார் சுடலை நீராடும் அடி. வீரட்டம் காதல் விமலனடி. வீரட்டம் காதல் விமலனடி. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது இதிலே கடைசி வரிவை நாம் முதலில் எடுத்துக்கொள்ளும். வீரட்டம் காதல் விமலனடி என்பதை நாம் முதலில் எடுத்துக்கொள்ளலாம். திருவீரட்டானம் என்ற கோவிலிலே விரும்பி வீற்றிருக்கின்ற விமலன். விமலன் அண்ணா தூயன், பரிசுத்தன் என்று பொருளாகும். இப்படிப்பட்டு தூயனாக வீற்றிருக்கும், விமலனாக வீற்றிருக்கும் சிவபெருமான் அடி இந்த அடி. இந்த அடி எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை இந்த பாடலின் முதல் வரியிலிருந்து பாடுகிறார் திருநாவுக்கரசர் பெருமான். அதை நாம் இப்போ சிந்திக்கலாம். அந்தாமரை போது அலந்த அடி. அந்தாமரை என்ன? அழகான தாமரை. போதுன்னா பூ. அலர்ந்த அடி என்ன? தாமரை பூ போல மலர்ந்த அடி ஆகும் அந்த அடி. சிவபெருமானின் திருவடி தாமரைப்பூ போல மலர்ந்த அடி என்று கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமான். அடுத்து அரக்கனையும் ஆற்றல் அழித்த அடி. அரக்கனையும் என்றால் ராவணன் என்று இங்கு அர்த்தம். ராவணன் நசுக்குண்டு அதை பற்றி நாம் எத்தனையோ பாடல்களில் நாம் சிந்தித்திருக்கிறோம். சிவபெருமான் கால் கட்டை விரலால் நசுக்கி அவன் கொண்டு தவித்தான் என்பதை நாம் எல்லா பாடல்களுமே படித்திருக்கிறோம். நாவுக்கரசர் பெருமான் தனது கடைசி பாடலிலே இந்த குறிப்பை, ராவணனுடைய குறிப்பை எப்போதும் சொல்வார். அதான் இது. அரக்கனையும் ஆற்றல் அழித்த அடி சிவபெருமானின் திருவடி. ஓகே. முந்தாகி முன்னே முளைத்த அடி. முந்தாகி அண்ணா முன்னதாகவே இருந்த, எல்லா விஷயங்களுக்குமே முன்னதாக இருந்த அடி. அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னதாகவே இருந்த அடி நம் இருந்து முளைத்த அடி நம் சிவபெருமானுடைய அடி. முழங்கழலாய் நீண்ட மூர்த்தி அடி. முழங்கழலாய் என்றால் இது அடிமுடி தேடிய கதையாகும். முழங்கழலாய் அதாவது விஷ்ணு பிரம்மாவிடம் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவபெருமான் தனது அடியையும் முடியையும்
காண்பவர் யாரோ அவரே பெரியவர் என்று சொல்கிறார். அதே போல் விஷ்ணு பன்றி உருவம் எடுத்து பூமியை தோண்டி 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 சென்று திருவடியை காண செல்கிறார். அவரால் திருவடியை காண முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் பிரம்மா அன்னப்பறவையாக மேலே பறந்து பறந்து திருமுடியை காண செல்கிறார். அப்பொழுது அங்கே மேலிருந்து வந்த தாழம்பூ ஒன்று வந்தீங்கன்னா அந்த தாழம்பூவை ஒரு பொய் சாட்சி சொல்ல பிரம்மா அங்கே தோண்டுகிறார் தாழம்பூவை. நானுடைய சிவபெருமானுடைய முடியை கண்டுவிட்டேன் என்று நீ பொய் சாட்சி சொல் என்று தாழம்பூ சொல்கிறார். அவ்வாறே அது தாழம்பூவும் வந்து சொல்ல தாழம்பூ பொய் சொல்லிவிட்டது என்பதை சிவபெருமான் அறிந்து இனி தாழம்பூ அர்ச்சனை பூக்களுக்கு உகந்தது அல்ல என்று கூறி இப்பொழுது பொய் சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்து பிரம்மாவன் தலையை கொய்து விடுகிறார். இது அதனால் அவருடைய அடியையும் முடியையும் காண முடியாத அழங்கழலாய் நெருப்பழலாய் இருந்து நீண்ட மூர்த்தியாக இருக்கும் அடி சிவபெருமான திருவடி என்று கூறுகிறார். அடுத்து பந்தாடு மெல்விரலால் பாகன் அடி. பந்தாடு மெல்விரலால் பாகன் அடி. பந்தாடும் மெல்லிய விரல்களை உடைய உமாதேவி பாகன் அடி அடி. உமாதேவிக்கு ஒரு இடப்பாகம் கொடுத்து விடுகிறார் அல்லவா, அதனால் அது கொடுத்த பாகன் இறைவன் திருவடி சிவபெருமான் திருவடி. பவள தடவையே போல்வான் அடி. பவளம் எப்படி இருக்குது? சிவப்பாக இருக்கிறது. இறைவன் சிவபெருமான் பவளம் போல செக்கச்செவேலன் இருப்பார். அதுதான் பவள தடைவரையன்னா மலை. அதாவது பவள போன்ற பெரிய மலையை பவள மலையை போன்ற சக்கச்செவேல் என்று இருக்கும் சிவபெருமானுடைய அடி திருவடி இது. அது வெந்தார் சுடலை நீர் ஆடும் அடி. வெந்தார்னா எரிந்தவர்கள். எங்கே இருந்தவர்கள்? சுடுகாட்டில் தான். அவர்களின் சுடுகாட்டு சுடலை நீரை இறைவன் பூசி ஆடும் அடி இவருடைய திருவடி. இது எல்லாமே, அதாவது உலகத்தில் எல்லாமே மனிதர்கள் எல்லாமே அழிந்து வெந்து திருநீர் சாம்பல் நீர் ஆகிவிட்டாலும் தான் மட்டும் அந்நீர் பூசி இருப்பவர், அழியாமல் இருப்பவர் என்பதை இது உணர்த்துகிறது. எனவே திருவதிகை திருவிழட்டானத்தில் உள்ள இறைவன் திருவடி மிகவும் போற்றத்தக்க பெருமையுடைய திருவடி, மிகவும் நன்மையுடைய தரும் திருவடி, மிகவும் சிறப்புடைய திருவடி என கூறி இப்பதிகம் முழுக்க இறைவனின் திருவடியின் புகழை அப்பர் பெருமான் பாடுவதால் இப்பதிகம் திருவடி திருத்தாண்டகம் என பெயர் பெற்றது. திருவடி திருத்தாண்டகம் இத்துடன் முடிகிறது. நாம் இதை போல தேவாரத்திலேயோ திருவாசகத்திலேயோ வேறொரு பாடலை மறுபடியும் தேர்வு செய்து அந்த பாடலின் பொருள் விளக்கத்தை நாம் காணலாம் என்று கூறி அடியார் பெருமக்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் மணி ஐயா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.